பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளில் கூட பார்க்கும்போது தேவன் நம்மோட வேதத்திலிருந்து சங்கீதம் 128 அதிகாரத்தில் 4 வசனம் ஸ்லாம்ஸ் சாப்டர் 128 verse 4 சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். ஆண்டு சொல்கிறாரு, எனக்கு பயப்படுறவங்களை தான் கைசப் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நீங்கள் கேட்கலாம், நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, ஒரு நன்மையை பார்க்க முடியல, ஒரு செழிப்பை பார்க்க முடியல, நான் போகிற காரியமெல்லாம் எனக்கு ஒரு ஜெயம் நடக்கலையே, எல்லாம் தோல்விப்பட்டு தான் இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யாரெல்லாம் எனக்கு பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் எனக்கு பயபக்தியோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சோதித்து பாருங்களேன். ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை பார்க்க முடியலன்னா, ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு பார்க்க முடியலன்னா, உங்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? இல்லை நம்ம மனுஷனுக்கு பயப்படல, நான் எங்கள் கடவுளுக்கு பயப்படுவேன், அந்த மாதிரி இருந்தோன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். நம்ம செய்கிற காரியங்களை ஒரு தடையத்தான் பார்க்க முடியும். நம்ம செய்கிறதான ஒவ்வொரு பிஸ்னஸில் நம்மளுக்கு ஒரு தோல்வி தான் பார்க்க முடியும். அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு, எனக்கு பயந்து வாழ நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த காரியத்தில் நீங்கள் குறைப்பட்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையோ, ஒருவேளை உங்களுக்கு பிஸ்னஸில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, இல்லை ஒருவேளை உங்கள் ஃபேமிலி மத்தியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, இல்லை நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, கொஞ்சம் ஆண்டு யோசித்து பாருங்களேன். கர்த்தர் சொல்லுங்கள், இசப்பா எனக்குள்ளே உமக்கு பயப்படுற பயத்தை தாங்க. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கும்போது ஏசப்பாட்டு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே இது வரைக்கும் ஏசப்பா உமக்கு பயப்படாமல் இருந்தேன், இது வரைக்கும் உடைய வழிகள் நடக்காமல் இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இந்த மாதம் தேவன் நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்ல. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு ஏசப்பட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்கப்பா நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் ஏசப்பா உங்களுக்கு தருவார். பாருங்கள், அவருக்கு நீங்கள் பயந்து வாழ்ந்தாலே போதும். கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்தை கொடுத்து கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய அவருடைய வேலையில் நீங்கள் பயத்தோடு நீங்கள் செய்தாலே போதும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் எல்லா தடைகளையும் உடைத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? செபிக்கலாமா? ஆண்டவரே இதோ இந்த நல்ல வேலைக்காக செபிக்கிறப்பா. இதோ இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி இதோ கர்த்தருக்கு பயப்பட மனுஷனை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து வாழும்போது ஏசப்பா அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது வருகிறதான எல்லா விதமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எங்கள் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இது வரைக்கும் ஏசப்பா உமக்கு பயப்படாமல் இருந்த பாவத்தை மன்னித்து இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா உமக்கு பயந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா எல்லா தடைகள் எடுத்து போட்டு என் ஜனங்களை ஆசீர்வதிக்கபடியாக நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மாற்றமைப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.